இருக்கக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுவாக 10ல் குரு வந்து பால் செய்யக்கூடியவன். கரியரை வந்து பெருசாக வந்து உங்களுக்கு நிலைப்பாட்டை தரமாட்டார். 10ல் போயிட்டு குரு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் காரக கிரகம். இப்போ தொழிலில் வந்து உங்களுக்கு பிரச்சனை தருவான். அப்போது எந்தெந்த இடத்துல குரு இருந்து உங்களுக்கு பார்த்தால் அந்த பாவம் தெளிவான ஒரு வாய்ப்பை முன்னேற்றமான பலனை தரக்கூடிய ஒரு பாவகமாக இருக்கும் அப்படின்றது வந்து குரு இருக்கக்கூடிய இடத்துல குரு பார்த்தா கோடி குறைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது. ஆனால் எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் அவர் வந்து அந்த கோடி குறைகளை தீர்ப்பார் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரியான பார்வைகள் வந்து தெளிவான ஒரு விளக்கத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரு எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து பார்க்கறதுக்கு நம்ம அந்த குருவினுடைய பார்வையை நாம் கணித்து நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 10ஆம் பார்வை அப்படின்றது பொதுவாக இருக்கக்கூடிய இடத்துக்கு எடுப்பான் குரு. 12ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய இடத்தை கெடுக்கும் பொழுது வரவுக்கும் செலவு செய்யக்கூடியது, சுப செலவுகளை செய்யக்கூடியது, அதற்கான வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் 6ஆம் பாவத்தை பார்த்து உங்களுக்கு கொடுத்துருவான். எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு வந்து அழகாக கொடுத்துட்ருப்பான். 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பொதுவாக சனி குரு 10ஆம் பாவத்தில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தொழிலில் வந்து மிகப்பெரிய ஒரு கடினமான சூழ்நிலையை உருவாக்குவாங்க. வெளியூர்களில் வேலை, வெளிநாடுகளில் வேலை, இது மாதிரி போயிட்டு அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. 10ல் குரு வந்து ஒரு பரதேச வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவன். வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு வெளிநாடு யோகத்தை கொடுக்கக்கூடியவனாக குரு இருப்பான். அப்போ உங்களுக்கு ஒரு நாட்டில் இருந்து பக்கத்தில் ஒரு மலேசியா, சைனா, நேபாள், இந்த மாதிரி ஸ்ரீலங்கா, ஒரு தமிழ்நாட்டில் இருக்கீங்க அல்லது இந்தியாவில் இருக்கீங்க, ஒரு அண்டை நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்து நீங்கள் தள்ளி போயிட்டீங்கன்னா கூடவும் உங்களுக்கு ஒரு நிறைந்த பலனை தருவான். அப்போ தான் வந்து உங்கள் கெரியரில் நீங்கள் வந்து நல்ல ஒரு சராசரியாக இருக்கக்கூடிய அமைப்பை காட்டிலும் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கக்கூடியவனாக 10ல் இருக்கக்கூடிய குரு வந்து உங்களுக்கு வேலையை செஞ்சு கொடுப்பான். தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு சார் 5ஆம் பார்வை என்னை 6ஆம் இடத்துக்கு பார்க்குறாரு சார் அப்படின்னு பார்க்கும் பொழுது தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவும் குடும்ப வாழ்க்கையில் பொதுவாக நல்லா பேசுவீங்க, நல்லா அருமையாக பேசக்கூடிய ஆட்களாக இருக்கும், தெளிவான சிந்தனை உள்ள ஆட்களாக இருக்கும். நல்லா பேசுகிறவனுக்கு எப்போவுமே ஒரு சபையிலையோ அல்லது சமுதாயத்திலேயோ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வரவேற்பு இருக்காது, அவங்களுக்கான அங்கீகாரம் அந்த இடத்துல இருக்காது. ஏன்னா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றி பேசுகிறவங்களுக்கு தான் சமுதாயத்துலேயும் சரி, குடும்பத்திலையும் சரி, தனக்கேவும் சரி சில நேரங்களில் வந்து பொய் பேச வேண்டிய ஒரு வாழ்க்கையும் பொய் பேச வேண்டிய ஒரு நிலைப்பாடும் வரும். சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் பொய் பேச வேண்டிய ஒரு காலகட்டமும் வரும். அந்த நேரத்தில் வந்து அந்த பொய் அப்படின்றத வந்து கண்டிப்பாக வேணும். குரு 2ல் இருக்கும்போது பொய் பேசுறதுக்கு வராது. மனசாட்சியை விட்டு நம்ம பொய் பேசுறது அப்படிங்கும்போது நேராக வளர்ந்த மரத்துக்கு தான் எப்பவுமே வெட்டு முதல்ல இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அப்போ அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்ப்பது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடியவனாகவே இருப்பான். அப்போது இந்த இடத்துல வந்து 12ஆம் இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய குரு மட்டுமே உங்களுக்கு 6ஆம் பாவத்தை பார்க்கக்கூடிய குரு நன்மையை செய்யக்கூடியவனாக இருக்கார். சரி 8ஆம் பார்வையை பார்க்குறார், 8ஆம் இடத்தை பார்க்குறார். இப்போ இந்த 8ஆம் இடத்துல வந்து கிரகங்கள் எதுவும் இல்லை. அப்போ கிரகங்கள் எதுவுமே இல்லாத ஒரு இடத்த 8ஆம் பாவத்தை பார்க்கும் பொழுது 2ஆம் இடத்தில் இருந்து பார்க்கக்கூடிய குரு